Niloko. Kayo gawin ko din. தலைமையில் இறைவணக்கத்துடன் தொடங்கப்பட்டது. நடன குழுவினரால் வரவேற்பு நடனம் நிகழ்த்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பள்ளி ஆசிரியர் மந்தாரை வரவேற்றார். தலைமை ஆசிரியர் ஜோஸ்பின் மேரி அவர்கள் தற்போதைய நிலையை பற்றியும் நம் பள்ளி மென்மேலும் வளர நாம் அனைவரும் இணைந்து ஆற்ற வேண்டிய கடமைகள் பற்றியும் முன்னாள் மாணவிகளின் கூட்டமைப்பு உருவாக்கும் முறை பற்றியும் அதற்கு தங்களின் ஒத்துழைப்பை நம் பள்ளிக்கு வழங்குமாறும் மிகவும் தெளிவாக எடுத்துரைத்தார். பின்பு மாணவிகளுக்கு சிற்றுண்டி வழங்கப்பட்டது. கூட்டத்தின் அடுத்த நிகழ்வாக புனித மரியன்னை பள்ளியில் 1982 படித்து முதல் பெண் மருத்துவராக தற்போது பணியாற்றி கொண்டிருக்கும் திருமதி சிராஜி நிஷா MBBS அவர்கள் பள்ளியில் பயின்ற போது ஏற்பட்ட இனிய அனுபவங்களையும் இப்பள்ளியால் தான் என்னால் உயர்ந்த நிலையை அடைய முடிந்தது என்பதை கண்களில் கண்ணீர் மல்க உள்ளம் எதிர சிறப்புரையாற்றினார். அவரை தொடர்ந்து அவரின் உடன் பிறந்த சகோதரி மொஹர் நிஷா இப்பள்ளியின் முன்னாள் மாணவி. தற்போது மெட்ரிக் பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றியும் மொஹர் நிஷா பள்ளியின் பெருமையினை அழகாக எடுத்துரைத்தார். மேலும் முன்னாள் மாணவிகள் தங்களின் மலரும் நினைவுகளை பகிர்ந்தனர். மேலும் மாணவிகளை உற்சாகப்படுத்தும் வண்ணம் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. முன்னாள் மாணவிகள் தாங்கள் படித்த இப்பள்ளியானது குன்றின் மேல் இட்ட விளக்காக திகழ தங்களால் இயன்றதை செய்வோம் என வாக்குறுதி அளித்தனர். கூட்டத்தில் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். முன்னாள் மாணவிகள் பள்ளியின் வளர்ச்சிக்காக இயன்ற உதவிகளை செய்வதற்காக தலைமை ஆசிரியர் மற்றும் கருவூலர் உழைப்பால் உயர்ந்திருக்கும் திருமதி மணிமேகலை அவர்களை சிறப்புரை ஆற்ற அன்புடனே அழைக்கின்றேன். School பத்தி சொல்லணும்னா I like to say like I have a list of memories to share but that will never end. So இப்போ என் மைண்ட்ல எது வருதோ அதை மட்டும் சொல்றேன். First thing excursion. ஸ்கூல்ல every year excursion கூட்டிட்டு போவாங்க. நியூ பிளேசஸ். நான் அப்போ ஃபேமிலியோட அவ்வளோ போக முடியாது. ஸோ ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் மிஸ் பண்ண மாட்டேன். இப்போ என் ஃபேமிலியோட அந்த பிளேசஸ் போகிறப்ப I feel that moment as so special. I was 10th grade நான் எல்லாரும் ஸ்கூல்லேயே வந்து பார்த்துருக்கேன். And அதெல்லாம் ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் that never
எல்லாம் எடுத்துட்டு வந்தேன், but I forgot the paint bottles. But luckily my senior, she shared her paint box with me. So after 2 weeks we even forgot about the competition, but I got a call from the காலத்துல சோஷியல் மீடியா இருந்ததுன்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பீங்க, அதை எப்படி யூஸ் பண்ணிருப்பீங்க? எங்கள் பீரியடில் சோஷியல் மீடியா இருந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்போ கூட உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த டைமில் அதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது, அந்த மெமரிஸில் எதுவுமே ஷேர் பண்ண முடியல. பட் இப்போ எல்லாம் பார்க்கறதுனால ஃபோட்டோ எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். பட் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம், ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம். இனி வர காலத்தில் இங்கே எல்லாரும் இதெல்லாம் ரொம்ப இது பண்ணுவாங்க. இன்னும் கான்டாக்ட்ஸ் இருக்குது. இன்னும் என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் சிலரெல்லாம் நான் ஸ்கூல் படித்த லாஸ்ட் நாள் பார்த்துட்டு இன்னும் பார்க்கவே இல்லை. பட் டீச்சர்ஸு இல்லை நிறைய பேர் வந்து நான் படித்தப்போ எல்லாம் டீச்சர்ஸ் இன்னும் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்க்கவே பட் சிலரெல்லாம் யாரும் எங்களுக்குலாம் வந்ததில்லை. பட் 1 or 2 டேஸுக்கு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அவங்க ஞாபகம் இருக்கா எங்களுக்கு தெரியல. பட் எங்கள் அக்கா சொன்ன மாதிரி அவங்க இன்னைக்கு ஒரு டெப்டி கலெக்டர், அவங்க வந்து வந்ததே இல்லை அந்த ஸ்கூலுக்கு. பட் நான் நிறைய டைம் எக்ஸாம்ஸ் இருக்கிறதுக்கெல்லாம் வந்திருக்கேன். பட் எனக்கும் இங்கே உள்ள வந்தோடனே கேட்டுக்கிட்ட வந்தோடனே எனக்கே அழகாக இருந்துச்சு.